ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை. என்னென்னா, இந்த உலகமே அழிஞ்சிருச்சு. அப்போ வந்து 3 பேர் தான் இருந்தாங்க. ஒரு கணவன் மனைவி, ஒரு வீடு இருந்துச்சு. அப்போது ஒரு பெண் வந்து எங்கே பார்த்தாலும் அலைஞ்ச, சாப்பாடே கிடைக்கல. போய் அந்த வீட்டில் போய் கேட்டதும், எனக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுங்க, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குன்னு. அப்போ வந்து அந்த வீட்டில் உள்ள அந்த கணவன் என்ன சொன்னார், அந்த மனைவியுடைய கணவர் வந்து, சாப்பாடெல்லாம் இல்லைம்மா, போம்மா, எதுவும் கிடையாது எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவருடைய மனைவி பார்த்துட்டு, ஐயோ, நீயும் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சோண்டு பூ வச்சுருக்கா, நான் கோயிலுக்கு போகலான்னு நான் அந்த பூவை எடுத்துகிட்டு போய் கடவுள்கிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ணு, நீ அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்க, உனக்கு நீ நினச்சது நடக்கும், உனக்கு கடவுள் வரம் கொடுப்பாரு, போமான்னு சொன்னாங்க. சரின்னு அந்த பூவை எடுத்துக்கிட்டு அந்த பெண் என்ன செஞ்சா, கோயிலுக்கு போயிட்டா. கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அந்த பூவை சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்ததும், சாமி கண் முன்னாடி தோன்றி, உனக்கு என்ன வரம் வேணும் அதை சொல்லு அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து அந்த பெண் யோசனை பண்ணா, சாமி வந்ததும், எனக்கு எதுவுமே வேண்டாம், எது கிடைச்சாலும் நான் என்கிட்ட இருக்கிறத தக்க வச்சுக்க மாட்டேன், யார் கேட்டாலும் அப்படியே நான் கொடுத்துருவேன், அதனால என்னுடைய குணம் அப்படியே தான் இருக்கும், அதை யாராலையும் மாற்ற முடியாது, நீ ஏதாவது ஒரு வரம் கொடுத்தாக்கா அந்த பெண்ணுகிட்டே கூட, அந்த பெண் தான் எனக்கு பூ கொடுத்தா, ஏன்னா அந்த பெண்ணுகிட்டே அந்த வரத்தை கொடுத்துரு, சில பேரால் தான் இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய பொருளை தக்க வச்சு மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு தானும் நல்லா இருப்பாங்க, சில பேர் ஏமாளியாகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்கள மாற்றவே முடியாது, அவங்களால எந்த பிரயோஜனமும் கிடையாது, இப்படியும் ஒருத்தவங்க இருந்தால்தான் உலகத்தில் சில பேர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, அதனால் அந்த பெண்ணுகிட்டே நீங்கள் அந்த வரத்தை கொடுத்துருங்க, எனக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு அந்த பெண் வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டா. அந்த கடவுள் பார்த்துக்கிட்டே இருந்தார். அவ்வளோதாங்க அந்த குட்டி கதை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.